டிசைன் செய்தாச்சு கவர் அடிக்க கொடுக்கல நீ எத்தனை பார்த்துட்டு இமெயில் ஐடி ஃபோன் நம்பர் அது ஆளாறு எனக்கு இல்லையா தனி கப்பில் கொடுக்குறாங்க மூணு லட்சம் ரூபா போட்டாங்க அவர் போட்டு வந்து 3 லட்சம் ஆகும் தண்ணி வரைக்கும் கொண்டாந்து ஒன்று ஜெயிலேருந்து வந்து இங்கே வந்து அவரை காரி தண்ணி வாராங்க கொடுத்து 3 லட்சம் ரூபா போட்டாங்க அடுத்த வருஷத்துக்கு அழிவில்லாத மாறி போகிறதுல நீங்கள் பிடிக்கிறாங்களோ பிடிச்சிட்டீங்க அதனால பிரச்சனை எல்லாரும் நல்ல சப்போர்ட் பண்ணுறாங்க எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் நம்ம யோசிச்சு பண்ண இதில் போய் கொஞ்சம் கட்டணும் இதில் வச்ச வழியா இங்கே திக்கு பெறாது தம்பியை கூட்டிகிட்டு போங்க இதில் கூட வேலை செஞ்சுக்கிறாங்க தேவையில்லாமல் எல்லாம் செஞ்சுக்கிறாங்க கூட வந்து விஷயம் தெரியாது நிறைய அந்த டைமை வேஸ்ட் ஆக்கிடுறாங்க தேவையில்லாத விஷயம் எல்லாம் செஞ்சுருக்காங்க இன்னொரு ஆள் இருக்கிறவங்க அவர்கிட்ட சொல்லிக்கலாம் ஒரு 3 நாளைக்கு வந்து நில்லுங்க அவருக்கு உழைப்பு தான் கட்டுற பழகிறத 48 ஏன் அப்படியே சமணம் வராது ஒன்றில் வந்து 4 ஒரு தாளில் வந்து 4 தாள் நீளமாக வருது அதனால் மடிக்கக்கூட பிரச்சனை 3 மணிக்கு 12 மணி வரை
டைம் போகலாம் அப்படி வரான்னு யோசிக்கூடாது வரும் நான் ஒரு 12:30 மணி கூட போகலாம். அந்த வகையில் நல்ல அடையாளப்படுத்தி அவர்களை முன்னேற்ற முகமாக இன்றைய தினம் மயிலம்பாவளி கிராமத்திலே பாடசாலை பயிற்சி குப்பிகளை கட்டி கடந்த காலங்களிலிருந்து விற்பனை செய்து கொண்டு வரும் இந்த சிறுமுகச்சாலை இன்றைய தினம் நாங்கள் ஊக்குவித்திருக்கின்றோம். முக்கியமாக இவர்கள் கடந்த காலங்களிலே நமது விதாதா வள நிலையத்தின் ஊடாக பயிற்சியை பெற்று சிறிய அளவிலே தங்கள் முயற்சியை ஆரம்பித்து தற்பொழுது பெரிய முயற்சியை மேற்கொள்ளும் அளவுக்கு முன்னேறியிருக்கிறார்கள். இவர்களுக்கு கடல் கடந்த உதவிகளும் அவர்களுக்கு கிடைத்திருக்கின்றன என ஒரு முயற்சிகளை பாராட்டி அந்த வகையிலே இன்றைய தினம் இந்த மட்டக்களப்பு மாவட்டத்தை பிரதிநிதிப்படுத்தி இங்கு உற்பத்தி செய்யப்படும் பயிற்சி கோப்பிகளும் படங்களை நீங்கள் பார்க்கலாம். இது பிரதேசத்தினுடைய படங்களையே போடப்பட்டு உற்பத்தி செய்யப்படுகின்றது. எனவே இது நிச்சயமாக எதிர்காலத்திலே நல்லொரு இடத்தை பிடிக்க வேண்டும் என்று நான் ஆசி கூறுவதுடன் இந்த முயற்சியாளர்கள் பிரதேசத்தின் ஊடாக இன்னும் பல உதவிகளை பெற இருக்கின்றார்கள். ஏனெனில் இந்த தொழில் முயற்சிக்கு கடன் வசதிகளும் செய்து கொடுக்கப்பட வேண்டும். அந்த வகையிலே நமது சமுர்த்தி வங்கிகள் ஊடாக கூட நாங்கள் இந்த உதவியை வழங்குவதற்குரிய ஏற்பாடு செய்திருக்கின்றோம். இந்த படத்தை இங்கு பார்க்கலாம். பார்த்துக்கொள்ளலாம். கொஞ்சம் கட்டுமான வசதிகள் முறையான கட்டுமான வசதிகள் இல்லை. இந்த இடமும் பொருத்தமான இடமாக இல்லை. இருந்தாலும் இந்த இடத்துக்கு ஏற்றவாறு இந்த கட்டுமான பணிகளையும் திருத்தி அமைப்பதற்குரிய வசதிக்குரிய கடனை நாங்கள் வழங்க இருக்கின்றோம். அந்த வகையிலே எதிர்வரும் காலங்களிலே இந்த முயற்சி நல்ல ஒரு முயற்சியை எடுக்கும். இதிலே காணப்படுகின்ற தேவைகளை நாங்கள் உணர்ந்திருக்கின்றோம். அந்த தேவைக்கு ஏற்ப அவர்களுக்குரிய பயிற்சி புத்தகங்களை பெற்றுக் கொடுப்பதற்குரிய ஏற்பாடுகளை நாங்கள் செய்திருக்கின்றோம். அது மாத்திரமல்லாமல் நமது பிரதேசத்தினூடாகவும் ஏனைய திணைக்களங்களூடாகவும் வழங்கப்படுகின்ற இந்த கொப்பிகளை நாங்கள் இங்கிருந்தே பெற்றுக்கொள்கின்றோம். இவர்களை ஊக்கப்படுத்துவதற்காக மட்டக்களப்பு மாவட்டத்தில் உள்ள ஏனைய நிறுவனங்களும் இவர்களை ஊக்கப்படுத்த வேண்டும் என்று நான் இந்த இடத்திலே கேட்டுக்கொள்கின்றேன். எதிர்காலத்திலே இந்த முயற்சி எதிர்காலத்திலே தற்பொழுது சிறிய அளவிலே ஆரம்பிக்கப்பட்டிருந்தாலும் இதை பெரிய அளவிலே செய்யும் போது நிச்சயமாக இன்னும் பல இளைஞர் ஜோதிகள் இதன் மூலம் தொழில் வாய்ப்பை பெறுவார்கள். இந்த முயற்சியை மேற்கொண்டிருக்கும் குணதீபன் இந்த முயற்சியை மேற்கொண்டிருக்கும் குணதீபன் மற்றும் அவரது சகோதரிகள் இன்னும் நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றத்தை கண்டு அவர்கள் ஊடாக வளம் இந்த பிரதேசம் வளம் பெற வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். வாங்கி கொடுத்து வெளியிலேருந்து எடுத்து கொடுக்குறத விட இப்போ இவங்களுக்கும் ஒரு தொழிலாக இருக்குன்னு சொல்லி போட்டு இவங்களுக்கு இந்த மிஷினரி எல்லாம் எடுத்து கொடுத்து இதை செய்கிறோம். ஒரு 10 லட்சம் ரூபாய்க்குரிய மிஷினரி எடுத்து கொடுத்துருக்கோம். இதிலேருந்து அவங்க இன்னும் படிப்படியாக இன்னும் முன்னாடி போகிறதுக்கு இதுக்கு மேலேயும் இயல்பான உதவி செய்வோம். அதனால் இப்போ இயல்பான அளவுக்கு நாங்களும் உதவி செஞ்சுருக்கிறோம். இவ்வளோ பெருமதியான மெஷின் இருக்குது. ஆனால் அதுக்குரிய கட்டட வசதி இங்கே இல்லை. அதுக்கு யாரும் எங்களை மாதிரி ஏழுமன்னு சொல்லிச்சுன்னா இவங்களை ஊக்குவிக்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணால் நல்லா இருக்கும். ஏழுமானாக்கள் கொஞ்சம் செய்யலாம் வச்சுருக்கு தானே. அப்போ இவங்களோட இந்த நிலைமையை பார்த்துட்டு இன்னும் இவங்க எப்படி இதை கொண்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அதுக்கு மேலே அதுக்கப்புறம் செய்யணும்னு சொல்லி சொன்னால் அடுத்த உதவி செய்யலாம். உங்களுக்கு மயிலம்பாடி கிராமத்தில்
ஜனாதிபதி வீதி எனும் இடத்தில் அறிவொளி எனும் பெயரில் அபியாச கோப்பிகளை தயாரித்து வருகின்றோம். உற்பத்தியானது 2 வருடங்களாக ஆரம்பித்துள்ளோம். ஆரம்பத்தில் குறைந்தளவு உற்பத்தியை நாங்கள் செய்து தற்போது கூடியளவு உற்பத்திகளை செய்ய எங்களுக்கு பல்வேறு தரப்பினர் உதவி செய்து கொண்டிருக்கின்றார்கள். எதிர்காலத்தில் சகல கிழக்கு மாகாணத்தில் மட்டுமில்லாது நாடு பூராகவும் எமது உற்பத்தியை விஸ்தரிக்க வேண்டும் என்று எங்களுடைய விருப்பம். நாங்கள் மிகவும் குறைஞ்ச அளவில் தான் இந்த குப்பிகளை உற்பத்தி செஞ்சோம். சிலது பிள்ளையாகவும் வந்துட்டு அப்போ அதெல்லாம் அப்படி செய்துட்டு இதை கட் பண்ணுறதுக்குரிய மெஷின் எங்கள்கிட்ட இல்லாதபடியால் டவுனுக்கு அதை ஒரு பெட்டியில் போட்டு எடுத்துட்டு வந்து டவுனில் ப்ரெஸ்ஸில் கொடுத்து தான் கட் பண்ணிவிட்டு திரும்ப எடுத்துகிட்டு வந்து நாங்கள் அப்படி கொண்டு இருந்த வழியில் அது கஷ்டமாக இருந்துச்சு. இப்போ மழை காலத்தில் எங்களால் கொண்டு போயிடாது. அதுக்கு பிறகு இந்த மெஷின் இது ஹேண்டை வச்சு யூஸ் பண்ணுறது, ஹேண்டில் யூஸ் பண்ணுறது தான். இது ஒரு 40,000 ரூபாய்க்கு செகண்ட் ஹேண்டாக எடுத்து இது மூலமாக வெட்டினேன். இது இதில் குறைஞ்ச அளவிலான குப்பி தான் வெட்டலாம். இப்போ அதிக அளவில் உற்பத்தி செய்யும்போது இந்த உபகரணத்தை பயன்படுத்த இல்லாத நிலை இருந்தது. அதுக்கப்புறம் இப்போ நாங்கள் டிஎஸோட போய் கதைச்சிருந்ததில்ல. அப்போ டிஎஸ் எங்களுக்கு உதவி செய்கிறதுக்கு ஒரு ஆளை கண்டக்ட் பண்ணி விட்டார். இப்போ அவங்க ஒரு 10 லட்சம் ரூபாயோட மிஷினரி கட்டிங் மிஷின் எடுத்து இதை ஜாயின் பண்ணுற ஸ்ட்ரிச்சிங் மிஷின் அதுவும் எடுத்து தராங்க. அப்போ இப்போ நாங்கள் அந்த பார்ட்னர்ஷிப் என்ற முறையில் தான் இப்போ ஸ்டார்ட் பண்ணி வச்சுருக்கிறோம். மேலும் இப்போ எங்களுக்கு இப்போ கட்டட வசதிகள் இல்லை. அதால் தான் இப்போது இந்த ஒரு மிஷினரியோட இதை வச்சு கொண்டு போயிட்டு அதுக்கு பிறகு நாங்கள் கட்டடங்களை கட்டிட்டு எல்லா மிஷினரியும் எடுக்கிறதுக்கு எல்லாரும் உதவி செய்கிற அளவில் இருக்கிறாங்க. எங்களோட ப்ராடக்ட் இலங்கை பூராவும் சேல் பண்ணணுன்ற ஆசையில் நாங்கள் தொடங்கியிருக்கிறோம். இப்போ நாங்கள் 2 பேர் வேலைக்கு வச்சுருக்கிறோம். நாங்கள் 2 பேர் 4 பேர் சேர்ந்து செய்கிறாங்க. அப்போ கவர்கள் கம்பெனியில் இருந்து எடுக்கும்போது அவங்களோட கவரை தான் பயன்படுத்தி வந்தோம். ஆனால் எங்களோட ஐடியாபடி வெட்டிக்குளவில் உள்ள முக்கியமான படங்களை வெட்டிக்குள கேட், ரவுண்ட் அபவுட், கல்லடி பீச், கல்லடி பாலம் அப்படி முக்கியமான படங்களை போட்டு கவர் அட்டையில் பொறிக்கப்பட்டு கொப்பிகள் செய்து கடைகளுக்கு கொடுக்கும்போது மாணவர்கள் மத்தியில் பெருமளவு கேள்வி அதிகரிக்கக்கூடியதாக இருக்கிறது. அதன் அடிப்படையில் உற்பத்தி கூடிய அளவு விற்பனை செய்யக்கூடியதாக எமது அறிவொளி எனும் அபியாச கோப்பி விளங்குகிறது. எதிர்காலத்தில் அனைத்து பாடசாலைகளுக்கும் அவங்களோட படங்களை போட்டு அவங்களோட பாடசாலை படங்களை விடப்பட்டு அவங்களோட அபியாச கோப்பிகள் கொடுப்பதற்கு நாங்கள் தீர்மானித்துள்ளோம். நடவடிக்கையும் எடுத்துக்கொண்டு வருகின்றோம். அபியாச கோப்பியானது தரமான தாள், அதாவது 56 GSM என்று சொல்லுவாங்க. அது நல்ல வெள்ளியாக இருக்கு. மற்ற கம்பெனியோட போட்டிடும்போது எங்களோட தாள் அவங்களோட போட்டியிடக்கூடியதாக எங்களோட கொப்பி விளங்குகின்றது. அடுத்தது கவர் அட்டையும் அவங்களோட ஒரு சிறந்த ஒரு கவர்ச்சியான அட்டையுடன் எங்களோட அபியாச கோப்பி விளங்குறபடியால் எங்களோட அபியாச கோப்பி முன்னிலையில் இருப்பதற்கு சாத்தியக்கூறு இருக்கும். அதிகரிக்கும் பட்சத்தில் வேலை செய்வதற்கு கூடியளவு ஆளணிகள் தேவை. அவர்களை எமது கட்டட வசதிகள் ஏற்படுத்திய பின்னர், மிஷினரிகள் எடுக்கப்பட்ட பின்னர் எமது உற்பத்தியை அதிகரிப்பதற்கு பலருக்கு வேலை வாய்ப்பினை வழங்குவதற்கு நாங்கள் முன்னுரிமை கொடுக்கின்றோம்.